Hi friends, welcome to ARL channel. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு ஸ்ரீலங்கன் டிஷ். அது கத்திரிக்காய் மோஜு, கத்திரிக்காயில் பண்ணுற ஒரு டிஷ். இது நம்ம மாதக்கணக்காக வச்சு சாப்பிட்லாம், ஒன்றும் கெடாது. நான் இப்போ அது உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 1 கிலோ, சின்ன வெங்காயம் 250 கிராம், கறிமிளகாய் 3, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் 10, ட்ரை ப்ளம்ஸ் 100 கிராம், கேஷ்யூ நட்ஸ் 100 கிராம், ரம்பை 1 இலை, கடுகு 1½ டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், பட்டை 1 துண்டு. இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிரைண்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. சீனி 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இனி செய்முறை: முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கத்திரிக்காவை மெல்லிசாக வெட்டி உப்பு மஞ்சள் போட்டு நம்ம தடவி வச்சுக்கொள்ளலாம். நீங்கள் இந்த பார்க்குறீங்க அந்த மாதிரி. அப்புறமா நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். தேவையான ஆயில் விட்டு நம்ம கத்திரிக்காவை நல்லா புளிஞ்சு எடுத்து அதில் நம்ம ஃப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புளியாட்டி அந்த ஈரத்தன்மையோட அந்த கத்திரிக்காய் பொரியறதுக்கும் லேட் ஆகும். அப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்த பிறகும் கொஞ்சம் அது ட்ரையாக காட்டாது எங்களுக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கத்திரிக்காய் கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி கோல்டன் கலரில் இருக்கிற நேரம் நல்லா எண்ணெயை வடித்து நம்ம இதை மாற்றி எடுத்துருவோம். பிறகு நம்ம கேஷ்யூ நட்ஸையும் ட்ரை ப்ளம்ஸையும் அதே எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ கத்திரிக்காய் மோஜுக்கான மசாலா ரெடி பண்ண போகிறோம். நான் அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மண் சட்டியை நான் எடுக்கிறேன். ஏன்னா மண் சட்டியில் சமைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டி நல்லா சூடானதும் 1/2 கப் வினிகர் நம்ம அதில் சேர்க்கணும். அதோடு நம்ம அரைத்து வைத்திருக்கிற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த கிரைண்ட் பண்ண எல்லா மசாலாவையும் நம்ம வினிகரில் போட்டு கொஞ்சம் சூடு பண்ணி கொதிக்க வைக்கணும். அது கொதித்து வர நேரம் ஃப்ரெண்ட்ஸ், அதோடு சேர்த்து தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். அந்த மசாலா நல்லா கொதித்து வர நேரம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சின்ன வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கொள்ளலாம். அது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு அது ஒரு 75% நல்லா குக் ஆகணும். அப்போ தான் அந்த சின்ன வெங்காயத்துக்குள்ளே அங்கே இருக்கிற நல்ல மசாலாலாம் போய் சேரும். அது 75% குக் ஆனதும் நம்ம பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, ரம்பை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். அது குக் ஆனதும் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காவை அதோடு சேர்த்துக்கொள்ளலாம். பாருங்கள், கத்திரிக்காய் இவ்வளோ கோல்டன் கலராக ட்ரையாக இருக்குது அப்படின்னு. நம்ம கத்திரிக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம், அந்த மசாலா எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி. அதுக்கப்புறம் நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற கறி மிளகாவை அதோடு சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த கலர் மாறக்கூடாது. அப்போ தான் எங்களுக்கு அழகான ஒரு க்ரீன் கலர் எங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் கறி மிளகாவை கொஞ்சம் லேட்டாக போடுறது. அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ நட்ஸும் ட்ரை ப்ளம்ஸையும் அதோடு சேர்த்துடலாம்.
அது ரொம்ப நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக மேலேயால் நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விடணும். பிறகு நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற சீனியை அதுக்கு மேலேயால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சுகர், இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இனி ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா ஆற விடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக அந்த கறி மிளகாய் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எவ்வளோ அழகான ஒரு கோல்டன் கலரில் கத்திரிக்காய் மோஜு வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா ஆறின பிறகு நம்ம அதை மூடி நம்ம எடுத்து வச்சிடலாம். இது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதம் போல் நம்ம கெடாமல் வச்சு சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம இது செஞ்சு வச்சா நம்மளுக்கு அது இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவதுன்னா நாங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி செஞ்சு வைக்கலாம், ஒன்றும் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான ஒரு குறிப்பு, சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவையும் தனியாக ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி போடுறது உண்டு ஒரு சிலர். அப்படி போடாமல் நம்ம டைரெக்டாக மசாலாவில் போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ரொம்ப ஆயில் நம்ம உடம்புக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி பண்ணலாம். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலை பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.